இன்றைக்கான மினி விலாகில் சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. நான் இன்றைக்கி 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதை அந்த நெய்யில் சேர்த்துட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ரவையும் சர்க்கரையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் வதக்கிட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 10 முந்திரி பல்ப் சேர்த்துருங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டு அதையும் அந்த ரவையிலேயே சேர்த்துருங்க. இப்போ பாலை நல்லா கொதிக்க வச்சு ஒரு அரை கிளாஸ் பால் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரவை, சர்க்கரை, முந்திரி எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் பால் ஊற்றிக்கோங்க. கொதிக்கிற பால் சேர்த்துட்டு ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. அவ்வளோதான், சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. 5 பொருளை வச்சு செம்ம டேஸ்ட்.